சென்னை மற்றும் லக்னோ இடையிலான போட்டியில் லக்னோ அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 4ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளது. 210 ரன்கள் சேர்த்தும் சென்னை அணிக்கு பலனளிக்காமல் போனது. இத்தோல்வி குறித்து ருத்ராஜ் கெக்வாட் பல விஷயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். டாஸை வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் ஆடிய சென்னை அணி ருத்ராஜ் கெக்வாட் 60 பந்துகளில் 108 ரன்கள் சேர்த்தார். சிவம் துபே 27 பந்துகளில் 66 ரன்கள் அதிரடியாக சேர்த்தார். சென்னை அணிக்கு அதிகபட்ச ரன்னாக இது இருந்தது. 20 ஓவர் முடிவில் 210 ரன்கள் சேர்த்திருந்தது சென்னை அணி. லக்னோ சார்பில் ஹென்ரிக், யாஷ் தாக்கூர், மோஷித் கான் தலா ஒரு விக்கெட்டில் வீழ்த்தியிருந்தனர். அடுத்து பேட்டிங்கில் களமிறங்கிய லக்னோ அணி மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 124 ரன்கள், நிக்கோலஸ் பூரன் 34 ரன்கள் என 19.3வது ஓவர் என்பது 213 ரன்கள் எடுத்து வெற்றியை பதிவு செய்தது லக்னோ அணி. குறிப்பாக சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இப்போட்டியில். இத்தோல்வி குறித்து கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் பேசுகையில், இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளது. லக்னோ வீரர்கள் சிறந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார்கள். 13வது ஓவர் வரை வெற்றி எங்கள் கையில் தான் இருந்தது. ஆனால் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சிறப்பாக விளையாடினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பனிப்பொழிவு ஆட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இதுபோன்ற இயற்கையான செயல்களால் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. பனியின் காரணமாக எங்கள் சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்த முடியாமல் போனது. விக்கெட் அடுத்தடுத்து விழுந்ததால் ஜடேஜாவுக்கு முன்னரே களம் இறக்கினோம். நாங்கள் எடுத்த இலக்கை போதுமானதாக இருந்ததாக நான் நினைக்கவில்லை. பனிப்பொழிவினால் அந்த இலக்கு சாதாரண ஒன்றாக மாறியது. இருப்பினும் லக்னோ பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடினார்கள் என்று ருத்ராஜ் கெக்வாட் பேசியுள்ளார். இத்தோல்வியிலும் சிஎஸ்கே அணியின் சிவம் துபே சாதனை ஒன்றை படைத்துள்ளார். அதாவது 2023 முதல் அதிக சிக்ஸர் விளாசிய வீரர் என்ற பெருமையை சேர்த்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ருத்ராஜ் கெக்வாட் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக பொறுப்பேற்று அவர் அடித்த முதல் சதம் என்பதால் சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக அடித்த அதிகபட்ச ரன்னாக இது உள்ளது. இது இவரின் 2வது சதம் என்பதால் சிஎஸ்கே அணிக்காக அதிக சதம் விளாசிய வீரர்களின் பட்டியலில் இவரும் இணைந்துள்ளார். இத்தோல்விக்கு பிறகு புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.